வந்தவாசி வட்டம் திரக்கூல் என்ற ஊர் ஒரு சமண வரலாற்று சிறப்புமிக்க ஊராக இருக்கிறது. இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா போற வழியில நுழைவாயில ஒரு குண்டு பாறை இருக்கு. இந்த குண்டு பாறையில தான் 4 சமண தீர்த்தனுடைய சிற்பமும் அது கீழே 4 வரலாற்று சிறப்பு கல்வெட்டும் காணப்படுது. இந்த கல்வெட்டு இந்த ஊருடைய வரலாற்றையும் நாட்டு பிரிவுகளையும் அது மட்டும் அல்லாம இங்கிருந்த சமணம் பற்றி பல குறிப்புகளையும் அந்த சமண பள்ளிக்கு பலர் கொடுத்த பல்வேறு தானங்களை பற்றியும் இந்த கல்வெட்டு வந்து தெரிகிறது. உள்ளபடி எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். இந்த குண்டு பாறை ஒரு பாறையில 4 இடங்களிலும் சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க. முதல்ல கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க ஆதினாவுடைய சிற்பமும், அடுத்து சந்திரநாத சிற்பமும், இங்க வந்து பார்சுவாருடைய சிற்பமும், அடுத்ததாக மகாவாரி 4 சிற்பமும் இருக்கு. கல்வெட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் பராந்த பரகேசரி பெயர் பெருக்கப்பட்ட 2 கல்வெட்டுகளும் அப்புறம் ராஜகேசரியுடைய கல்வெட்டுகள் 2 கல்வெட்டும் காணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு முழுவதும் சிரமணிச்சு. முதல் கல்வெட்டு பாத்தீங்கன்னா அந்த பரகேசரி பெயர் பொறிச்ச கல்வெட்டு வந்து 3வது ஆட்சி ஆண்டை பற்றி குறிப்பு வருது. அதுல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பா நெல்வேலி பகுதியை சேர்ந்த ஏரன் நந்தி என்பவன் வந்து 200 ஆடுகளை விலங்குக்கு தானம் கொடுத்த பற்றி கல்வெட்டு வருது. அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இந்த பகுதியை வந்து குறிப்பா தண்டாபுரத்து என்ற குறிப்பு வருது. தண்டாபுரத்து பள்ளிக்கு என்ற வார்த்தையால் பார்க்க முடியுது. ஆனா இந்த ஊருக்கு பழைய பேர் வந்து துரக்கால் என்ற பேரை இந்த ஊருக்கு அண்மையில் உள்ள ஒரு கல்வெட்டு தெரிவிக்கிறது. அந்த கல்வெட்டுல வெண்குன்ற கோட்டத்து பொன்னூர் நாட்டு துரக்காலான ஸ்ரீ தண்டாபுரத்து பள்ளி என்று வருவதை பார்க்கிறோம். இந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா 2 பள்ளிகள் குறிக்கப்பட்டிருக்கு. ஒன்று பாத்தீங்கன்னா இதுல மைசுத்த பெரும்பள்ளி என்ற பெயரையும், இன்னொன்று கங்கசூர பெரும்பள்ளி, ஆக 2 பெரும்பள்ளிகள் சமணப்பள்ளிகள் இந்த ஊர்ல இருந்தது என்பது கல்வெட்டு மூலமா தெரிய வருகிறது. இப்போ இந்த இன்னொரு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா இது ராஜகேசரி கல்வெட்டுல முழுசா பார்க்க முடியல. கீழே ராஜராஜகேசரி என்ற பெயர் பொறித்த கல்வெட்டு, அது ராஜராஜ சோழன் கல்வெட்டு. அந்த காலத்துல இந்த ஊருக்கு தண்டாபுரத்து ராஜகேசரிபுரம் என்ற ஒரு பெயரையும் குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த ஊருக்கு துரக்கால் என்ற பெயரும் ராஜகேசரி என்ற பெயரும் இந்த பெயர்களை வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு தண்டாபுரம், ராஜகேசரிபுரம், அப்ப அது மூடி வந்து துரக்கால் போன்ற பெயர்கள் வந்து கல்வெட்டுல பயிற்சிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப சிறப்பானது. இந்த சிற்பங்கள் வந்து ரொம்பவே அழகானது. இது போன்ற இது மகாவீர் என்று சொல்லப்படுது. கீழே சிம்மாசனத்துல அவரு தியான நிலையில இருக்காரு. அவருக்கு பக்கத்துல 2 பக்கம் பாத்தீங்கன்னா சாமரங்கள் வீசிட்டு இருக்காங்க. மேல முக்கூடை காட்டப்படுகிறது. அதை வந்து தானம் கொடுத்திருக்காரு. அவர் சுற்றிலும் பாத்தீங்கன்னா ஒளிவட்டமா பண்ணியிருக்காங்க. சிற்பம் எல்லாமே வந்து 9ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தா இருக்கணும். ஏன்னா பல்லவர் காலத்துடைய கடைசி காலமா இருக்கணும். நம்ம இந்த சிற்பத்தை இங்க பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கல்வெட்டு இருக்கு. ஆனா கல்வெட்டு முழுமையா அறிஞ்சிக்க முடியல. பிற்காலத்துல இந்த சிற்பத்தை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 12-13 செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த கல்வெட்டு வந்து உடைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சிற்பத்தை செய்வதற்காக கல்வெட்டு பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க உள்ள 4 கல்வெட்டு, கோயில் உள்ள பாத்தீங்கன்னா அங்க விசிறி கல்வெட்டு இருக்கு. மேலையும் நான் கல்வெட்டு பார்க்கணும். இப்ப அண்மையில கூட கல்வெட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். எனவே இந்த திரக்கூல் என்பது ஒரு சமண வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஊராகவும் இங்குள்ள பள்ளி ஒரு முக்கியமான பள்ளியாக இருக்கு. இன்னொரு கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் துறவி, அதாவது ஸ்ரீ கனகவீர சித்தடிகள் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்ண தண்ணீர் அட்டுவதற்காக என்ற செய்தி வருது. அந்த கோயிலுக்கு தண்ணீர் வந்து கொடுத்துருக்காங்க. தினந்தோறும் தண்ணி மட்டும் வந்து கோயிலுக்கு தரணுன்ற மாதிரி. அப்படியான ஒரு பல சுவாரஸ்யமான செய்திகள். கல்வெட்டு எப்பயும் ஊருடைய பேரையும் நாட்டு பிரிவுகளையும் அக்கால சமூகத்தின் வரலாற்றையும் தெரிவிப்பவை. எனவே இவையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். வரலாற்று ஆர்வலகம் வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். முனைவர் ரமேஷ்.